மாயாவி கதையெல்லாம் ஆண்டவர் சொல்லல. மாயாவி கதை, வேதாள முருங்கை மரத்தில் இருந்த கதையெல்லாம் ஆண்டவர் சொல்லல. சிம்பிளா சொன்னார். ஒருவன் விதைக்க புறப்பட்டான். நல்ல வழியோரம் விதை, அந்த விதை சில விதை விழுந்தது. அது நான் தான் வழியோரம். பின்பு மணற்பாங்கான இடத்தில் விழுந்தது. அதுவும் நான் தான். பின்பு முள்ளுள்ள இடத்தில், பாறை உள்ள இடத்தில் விழுந்தது. அதுவும் நான் தான். நான் முள்ளா இருந்தால், நான் பாறையா இருந்தால், நான் மணலா இருந்தால் காலமெல்லாம் அப்படியே இருக்கலாம். நல்ல நிலமாய் இருக்கும் என்றால் அதற்கு விமோச்சனம் உண்டு, அதற்கு வாழ்வு உண்டு. அதுவும் நான் தான். எல்லாமே நான் தான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் சில நேரம் 100% பலன் கொடுத்தான், சில நேரம் 30% பலன் கொடுத்தான், சில நேரம் 60% பலன் கொடுத்தான். எப்படி, எதனால் கொடுத்தான்? நல்ல நிலமா இருக்கிறதுனால் கொடுத்தானா? பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்ல நிலமா இருப்பதனால் அவன் கொடுத்தானா? 100%, 30%, 60% கொடுத்தானா? பதில் சொல்லுங்கள். எதை வைத்து அவன் 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்கு பலன் கொடுத்தான்? அவன் உணர்வு உள்ளவனாயிருந்தான். அதான் வசனம் சொல்ல. அவன் உணர்வு உள்ளவனாய், 30, 60, 100. ஓ காட், மனம், உணர்வு, எண்ணம் சரியாய் பயணிக்கும் என்றால், ஓ காட் ஸ்தோத்திர, அத்தனையிலையும் 100%, 60%, 30% நீங்கள் பெற்றுக்கொண்டும் கொடுத்து கொண்டும் இருக்க முடியும். கரங்களை தட்டி கதரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த சபைக்குள் வருகிற உங்களுக்குள் உள் உணர்வு எவ்வளவாய் உள் வாங்குதோ, மனம் எவ்வளவாய் உள் வாங்குதோ, எண்ணம் எவ்வளவாய் உள் வாங்குதோ, அதை பொறுத்து நீங்கள் சீமானா இல்லையா என்பது உங்களுக்கு நீங்களே வாழ்வை அமைத்துக் கொள்கிறீர்கள். ஸ்தோத்திரம், glory to God. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண அது இருக்கட்டும், எவ்வளவு நேரம் உபவாசம் பண்ண அது இருக்கட்டும். ஸ்தோத்திரம், எவ்வளவு காலம் எத்தனை கிராமம் சந்திச்ச இருக்கட்டும். ஸ்தோத்திரம், அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் தேவைதான். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அது வீணாய் போவதில்லை, உண்மைத்தான். ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் உணர்வடைந்தாயா? கடவுளுடைய வார்த்தைக்கு உணர்வடைந்தாயா? உன் குடும்பத்துக்குள் உணர்வடைந்தாயா? ஓ காட், நீ வேலை செய்கிற இடத்தில் உணர்வடைந்தாயா? ஒவ்வொரு நிமிடமும் உணர்வடைந்தாயா? அந்த உணர்வு தான் உங்களை மேலே கொண்டு போகும். அந்த உணர்வு தான் உங்களை அதிகாரத்தை பெற்று ஆளுகை செய்ய உங்களை வழி நடத்தும். கரங்களை தட்டி கதரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.